வணக்கம். ஏன்னு ஒருத்தர் இருக்காருங்க. அப்புறம் பின்னு ஒருத்தர் இருக்காரு. இந்த ஏன்னு இருக்கிறவர் என்ன பண்ணுறாரு, பி கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு லேண்டு வேணும். ஒரு லேண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் வேணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, சரிங்க பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து அந்த பி வந்து ஏவை கால் பண்ணுறாரு. கால் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பேர்லேயே ஒரு லேண்ட் இருக்குது, 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லேண்ட் இருக்குது. அதில் வந்து என் பேர், எங்கள் அம்மா பேர், என்னுடைய சிஸ்டர் பேர், அதாவது தங்கை பேர், எங்கள் 3 பேரில் ஒரு லேண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை நான் உங்களுக்கு விற்கிறேன், நீங்கள் அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பி வந்து ஏ கிட்ட சொல்கிறார். அப்போது ஏ என்ன சொல்கிறாரு, சரிங்க ரொம்ப சந்தோஷம், அந்த லேண்டை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவங்க போய் அந்த லேண்டை பார்க்குறாங்க. ஏவும் பியும் போயிட்டு அந்த லேண்டை போய் பார்க்குறாங்க. லேண்டை பார்த்துட்டு ஸோ ஏக்கு வந்து அந்த லேண்டு பிடிச்சி போயிடுச்சு. உடனே ஏ வந்து பி கிட்ட சொல்கிறாரு, சரிங்க இந்த லேண்டை நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஏங்கிறவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு லேண்டு பத்திரத்தை காட்டுங்க, ஒரிஜினல் பத்திரத்தை காட்டுங்க, அப்புறம் உங்களோட அம்மா, உங்கள் சிஸ்டர் அவங்களே எனக்கு நேரில் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சரிங்க, நீங்கள் வந்து எனக்கு ஒரு அட்வான்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வாங்க, நான் எல்லாத்தையும் கொண்டு வரேன், அதே போல் அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வரேன், லேண்ட் அக்ரிமெண்ட் ஒரிஜினலையும் கொண்டு வரேன், என்னோடய மதரையும் என்னோட சிஸ்டரையும் நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு பி வந்து ஏ கிட்ட சொல்கிறார். சரி ஓகே. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏ உடனே அவர் அட்வான்ஸ் ஒன்று சொல்கிறார். பி வந்து அட்வான்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு 20 லட்ச ரூபா அட்வான்ஸ் சொல்கிறார். ஏன்னா லேண்டு வந்து 60 லட்ச ரூபா. ஸோ அதனால் 20 லட்ச ரூபா எனக்கு அட்வான்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் உங்களுக்கு நான் வந்து லேண்டை உங்கள் பேரில் எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு பி வந்து ஏ கிட்ட சொல்கிறார். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அவங்கக்கிட்ட ஏற்கனவே பணம் இருந்திருக்கு. என்ன பணம்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கார். ஒர்க் பண்ணி ஒர்க்கிங் டைம்லேயே இறந்துருக்கார். ஸோ அப்போ வந்து ஒரு 15 லட்ச ரூபா சர்வீஸ் பெனிஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சர்வீஸ் பெனிஃபிட்டு ஒரு 15 லட்ச ரூபாயையும், அப்புறம் நகைகள், அவங்கக்கிட்ட இருந்த நகைகளை விற்று ஒரு 5 லட்ச ரூபாயும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் ஒரு 20 லட்ச ரூபாயை எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க ஏ. அப்புறம் ஏ வந்து பிஏ கால் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நான் பணம் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் வாங்க அப்படின்னு ஒரிஜினல் எடுத்துக்கிட்டு வாங்க, அவங்க 2 ஜாயிண்ட் ஓனரையும் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவரும் என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர், அப்புறம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பி வந்து ஏவை பார்க்க வந்திருக்கார். ஸோ ஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்துட்டு, ஒரிஜினல்லாம் பார்த்துட்டு, அந்த ஜாயிண்ட் ஓனர் இருக்காருங்க இல்லையா 2 பேர், அவங்களையும் நேரில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஓகேவான்னு கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு எல்லோரும் ஓகேன்னு சொன்ன உடனே இவங்க 20 லட்ச ரூபா எடுத்து பி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஏவோட பணம் 20 லட்ச ரூபா எடுத்து பி கிட்ட கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எழுதி வாங்கிக்கிட்டாங்க. இந்த மாதிரி அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த லேண்டை வந்து இந்த 2400 ஸ்கொயர் ஃபீட் லேண்டை வந்து இந்த இடத்துல இருக்கிற லேண்டை நான் வந்து வாங்குறதாவும் அப்படின்னு எல்லாரும் சைன் பண்ணி, சாட்சிகள் சைன் பண்ணி, ஒரு 2 பேர் சாட்சியும் சைன் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஸோ அவங்க சைடு ஒரு ஆள், இவங்க சைடு ஒரு ஆள், 2 பேர் சைன், அதாவது ஏ சைடு ஒரு ஆள், பி சைடு ஒரு ஆள், சாட்சிகளும் சைன் பண்ணியிருக்காங்க. சைன் பண்ணி ஒரு அட்வான்ஸ், அந்த ஏ வந்து
பி கிட்ட அட்வான்ஸ் கொடுத்ததுக்கு ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு வாங்கிக்கிட்டாங்க. ஏ வந்து என்ன பண்ணுறாங்க, ஊருக்கு போகிறாங்க. அதாவது மீத பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போயிட்டு மீதம் பணத்தை ரெடி பண்ணிவிட்டு வராங்க. வந்து பார்த்தா அவங்க பார்த்து வச்சுருந்த லேண்டு வந்து யாருக்கோ விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது. உடனே அந்த வித்தார் இல்லையா, அவரையும் வாங்கினவரையும் போய் பார்க்க போகிறாங்க. பார்த்தா அவர் வாங்கினவர் சொல்கிறாரு, நான் தான் இந்த லேண்டை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விற்றவர் சொல்கிறாரு, நான் தான் இந்த லேண்டை அவருக்கு விற்றுருக்கேன்னு சொல்கிறாங்க. பார்த்தா அந்த பின்னு ஒருத்தர் வாங்கினார் இல்லையா அட்வான்ஸு, அவர் அங்கே இல்லவே இல்லை. பார்த்தா ஓனரே வேற ஆளாக இருக்காங்க. ஓனர் வந்து சின்னு ஒரு வேற ஆள். ஸோ இவர் வந்து பி வந்து யாருன்னே தெரில. அவர் நடுவில் வந்து லேண்டோட ஒரிஜினலை காட்டியிருக்காரு. ஸோ அது எப்படி அந்த அந்த லேண்டுக்கு ஒரு ஒரிஜினல் போட்டு வச்சுருக்காருன்னு தெரியல. இவங்கள்ட்ட ஒரிஜினல் ஒரிஜினல் இதுதான் லேண்டுன்னு சொல்லி ஒரிஜினலும் காட்டியிருக்காரு. ஸோ பி வந்து அந்த லேண்டோட ஓனரே கிடையாதான். அப்போது இவங்க உடனே அந்த பியோட ஃபோட்டோவை காட்டி அந்த ஏரியாவில் விசாரிச்சிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இவர் வந்து அந்த லேண்டோட ஓனர் கிடையாதுங்க, சி தான் அந்த லேண்டோட ஓனரு. இவர் வந்து இந்த மாதிரி பத்திரங்களை ரெடி பண்ணி ஏமாத்துறவர், மற்றவங்கள்ட்ட பணத்தை ஏமாத்துறவர், போலி பத்திரங்களை ரெடி பண்ணி பணத்தை ஏமாத்துறவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏ பியை பார்த்து என்னோட 20 லட்ச ரூபா அட்வான்ஸ் பேமெண்ட்டை கொடுங்க, ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர், என்கிட்ட இப்போ பணம் இல்லை, நான் வேணால் ஒரு செக்கு தரேன், அதை வச்சு நீங்கள் நான் சொல்லும்போது போடுங்க அப்படின்னு போட்டு பேங்க்கில் போட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த செக்கை ஏ வாங்கிட்டு போயிட்டு பி சொன்ன டேட்டில் போய் போட்டிருக்காங்க. போட்டால் அந்த செக்கு வந்து பணம் இல்லை, பேங்க்கில் பணம் இல்லைன்ட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ அப்போது என்ன பண்ணியிருக்காங்க, உடனே அந்த லேண்ட் இருக்கிற லிமிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏ. இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லி ஸோ ஒரு கம்ப்ளைண்ட்டை பி மேலே கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை அந்த போலீஸ் ஸ்டேஷனும் ஏற்றுக்கிட்டு ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது பி மேலே ஒரு எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணுறாங்க. அப்புறம் எஃப்ஐஆரை ஃபைல் பண்ணி அவரை வந்து தேடிட்டு இருந்திருக்கிறாங்க. தேடி அவரை பிடிச்சிருக்காங்க. பிடிச்சி இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க போலீஸ். பியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து ரொம்ப நாளாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியல ஏக்கு. ஆனால் அவருக்கு பணம் வந்த மாதிரி இல்லை. இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் அவருக்கு பணம் வந்த மாதிரி இல்லை. திடீர்னு என்ன ஆகிடுறாரு, பி வந்து அப்ஸ்காண்ட் ஆகிடுறாரு. ஸோ எங்கேயோ ஒளிஞ்சிக்கிறார். ஸோ போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷன் போய் என்கொயரி பண்ணுறாங்க, கேட்குறாங்க, என்ன சார் ஆச்சு, என்னோட 20 லட்ச ரூபாய் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பி வந்து அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, அவரை சர்ச் பண்ணிகிட்ருக்கோம், விசாரணைக்கு அவர் சரியாக ஒத்துழைப்பு தரலை, ஸோ அதனால் விசாரணைக்கு அவர் சரியாக ஒத்துழைப்பு தரலை, ஸோ அதனால் அவரை வந்து நாங்கள் தேடிட்டுருக்கோம், அவரை விரைவில் நாங்கள் பிடிச்சிருவோம், பிடிச்சிட்டு உங்களுக்கு உங்கள் பணத்தை நாங்கள் வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போது ஏ வந்து பார்க்குறாங்க, ரொம்ப டிலே ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ வந்து என்ன பண்ணுறாரு, இதுக்கப்புறம் நம்ம நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணி எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாரு. நாங்கள் என்ன பண்ணோம், கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணோம். இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு, ஏக்கு வந்து பி இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணியிருக்காரு, அந்த நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லியிருக்கோம். சொல்லிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனை அப்ரோச் பண்ணியிருக்காரு ஏ. அப்ரோச் பண்ணதில் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி பிஏ விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பி அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். ஸோ இதுவரையும் ஃபைனல் ரிப்போர்ட்டே சப்மிட் பண்ணல.
அதனால் ஃபைனல் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லி நாங்கள் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணோம். ஸோ இந்த கேஸை வந்து நாங்கள் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருந்தோம். ஸோ ஹானரபிள் ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நடந்த சம்பவத்தெல்லாம் கோர்ட்டில் விசாரணை பண்ணி இன்னும் 3 மாதத்துக்குள்ளே ஃபைனல் ரிப்போர்ட் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அதாவது அந்த லேண்டு லிமிட்டில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் 3 மாதத்தில் ஏவுடைய பணம் பிகிட்ட இருந்து மீட்டு கொடுக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரிவைண்ட் லா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.